அதாவது பாத்தீங்கன்னா, நான் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை உட்கார வச்சு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனேன். அவர் என்ன பண்ணாரு, என்னையே கட்சியில இருந்து தூக்கி வெளில போட்டு அவரு இஷ்டத்துக்கு மனம் போல அவரும் ஆட்சியை பண்ணாரு. பொதுவா எப்போதுமே பாத்தீங்கன்னா தலைவரும் சரி அம்மாவும் சரி மக்களுக்காக ஆட்சி பண்ணாங்க. அதனாலதான் அந்த கீழ்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட கூடாதுங்கிறத நினைச்சு பார்ப்பாங்க அவங்க. நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கரண்ட் கணக்க சொன்னேன். ஜனங்களுக்கு ரொம்ப ஏத்தி வாங்க கூடாது அப்படிங்கறத நினைச்சுதான் அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க முதலமைச்சரா. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்ல. அப்ப கடை வாங்கறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம எப்படி பதில் சொல்றது, நம்ம ஓவரா கடை வாங்கி வச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு சுமைய ஏத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. சரி, அம்மா இருந்தப்ப மொத்த கடன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1,80,000 கோடி. அப்ப என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைங்களுக்கு பாட புத்தகம், நோட்டு, புத்தக பை, சைக்கிள், லேப்டாப்பு, ஜாமெட்ரி பாக்ஸ், 4 சீருடை இதெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல பெண்களுக்கு கிரைண்டர், மிக்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்த அந்த சிசுவுக்கு பரிசு பெட்டகம்னு சொல்லி 16 சாமாங்க வச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு சத்துள்ள லேகியெல்லாம் செஞ்சு அதையும் 2 மாசத்துக்கு அவங்க தொடர்ந்து சாப்பிடணும்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா கொடுத்து இவ்வளவு செஞ்சு கரண்டையும் புதுசா திமுக 2011 விட்டுட்டு போடுறப்ப ஊரே இருண்டு கிடந்துச்சு, கம்பெனிகள்லாம் மூடி கிடந்துச்சு. அம்மா 2011 பதவி ஏற்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண்டு காலம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் புது யூனிட் எல்லாம் போட்டு நம்மளே மின்சாரம் தயாரிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளே என்ன பண்ணோம், கரண்ட அதிகமா தயாரிச்சு நம்மளுக்கு போக மீதிய கர்நாடகாவுக்கு வித்தோம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 90 கோடி ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணி இருக்கோம் வெளி மாநிலத்துக்கு.